வெல்கம் பேக். நான் உங்கள் எம்எல்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? இதே மாதிரி அலைட் மோஷன் டெக்ஸ்ட் ப்ரெசென்ட் எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ்லாம் நான் நிறையா கொடுத்துருக்கேன். அதில் டாப் 20 கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே டாப் 20 பார்ட் 1 கொடுத்துருக்கோம். தெரியலைன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி ப்ரெசென்ட்ஸ் எப்படி நம்ம வந்து இதே எக்ஸ்எம்எல் ஃபைலை எப்படி வந்து இம்போர்ட் பண்ணி வேறு இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே நண்பா, இதுலேருந்து வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு உங்கள் ஃபைல் மேனேஜர் போங்க. ஃபைல் மேனேஜர் போனீங்கன்னா நீங்கள் என் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் உங்களோட ஃபைல்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் போய் எப்படி எடுத்து இதில் ஷேர் கொடுத்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போது இந்த ஃபைல் எடுத்தாச்சுன்னு வைங்க. ஏன் இது வந்து ரெட்மி எம்ஐ ஃபோன், அதனால் இப்படி இருக்குது. அதில் நீங்கள் சென்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் போகும்போதே அலைட் மோஷன் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நான் வந்து ஓகே கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அலைட் மோஷனில் போய் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ அலைட் மோஷனில் போனோடனே இந்த இடத்துல ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இதுக்கு பாருங்கள், ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா இந்த ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபோன்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதில் டச் பண்ணி அதில் எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட்ஸில் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு புதுசாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணலாம். க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. இதில் போயிட்டு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது, நான் வந்து சம் பை டெக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சம் எழுத்து பெருசாகவும் இதில் கொஞ்சம் ஒயிட் கொடுத்துக்கிறேன் கலர்ஸில். கொடுத்துட்டு இதில் போய்ட்டு ஃபாண்ட்ஸ் வந்து நான் ஏதாவது ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஓகே கொடுத்துட்டு இதில் எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட் கொடுத்து பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தேன்னா அந்த எஃபெக்ட் அப்படியே வந்துடும் நண்பா, அப்படியே வந்துடும். இதே மாதிரி நீங்கள் வச்சு உங்களோட எந்த லிரிக்ஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இதோட டவுன்லோடு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா டவுன்லோட் ஆகும். எப்படி அதில் போய் வெப்சைட்டுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணது இல்லைனா நான் வந்து ஹவு டு டவுன்லோட் மை வீடியோஸ் வெப்சைட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் போய் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்கும், அதிலேயும் பார்த்துக்கலாம்ப்பா. ஓகேப்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சம்பி டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஓகே கொடுங்க நண்பா. பாய்.